வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவிய மொட்டு எம்பி. கனடாவின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சஜித்துடனான விவாதம் பகிரங்கமாக சாடியானுர. மலையக மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றப் போகும் சஜித் மே தின கூட்டத்தில் உறுதி. பேருந்து கட்டணம் குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவித்தல். பிரித்தானிய விமான நிறுவனம் ஒன்றில் 1000 வேலை வாய்ப்புகள், தகுதியுடையோருக்கு அரிய வாய்ப்பு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கான வர்த்தமானி வெளியீடு. இனி விரிவான செய்திகள். மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவிய மொட்டு எம்பி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயாஷா நவனந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு மாளிகாவத்தையில் இடம்பெற்றது. இந்நிலையில் பொதுஜன பெரமுனவின் மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயாஷா நவனந்த இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிது காலம் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியின் மே தின கூட்டம் இன்று பொரலை கெம்பல் மைதானத்தில் நடைபெற்றது. கனடாவின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கனேடிய பொருளாதாரத்தில் சிறிதளவு மாற்றம் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.5% அதிகரித்திருந்தது. மேலும் பிப்ரவரி மாதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.2% பதிவாகியிருந்தது. இந்நிலையில் பிப்ரவரி மாதத்தில் மொத்தமாக 20 துறைகளில் 12 துறைகளில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த மார்ச் மாதத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரியளவு மாற்றங்கள் பதிவாகாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சஜித்துடனான விவாதம் பகிரங்கமாக சாடியானுர. சஜித் பிரேமதாசவுடனான விவாதத்திற்காக மே 20 முன்னர் திகதியை வழங்குமாறு அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மே தின பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இந்த மே தின பேரணியே ஊழல் ஆட்சியாளர்களின் கீழ் தேசிய மக்கள் சக்தி நடத்தும் இறுதி மே தின பேரணி என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியினர் விவாதத்திற்கு அழைத்தனர். அதற்கு 4 நாட்கள் கொடுத்தோம். 4 நாட்களும் அவர்களுக்கு வேலையாம், இரவிலும் வேலை செய்வார்கள் போல என சாடியுள்ளார். எனவே மே 20 முன்னர் விவாதத்திற்கான நாளை ஒதுக்குமாறு கோருகிறோம். இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு நாளிலும் விவாதத்திற்கு நாங்கள் தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவித்தல். நாட்டின் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய டீசல் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வருடாந்த விலை சூத்திரத்துக்கு அமைய பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதத்தில் கட்டண திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தலாம் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருளை காட்டிலும் பேருந்து உதிரிப்பாகங்களின் விலைகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டு அவற்றுக்கு விசேட வரிகளும் விதிக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்தார். ஆகவே உதிரிப்பாகங்களின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தினோம். இருப்பினும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகவே தற்போதைய விலை குறைப்பின் நிவாரணத்தை பொது பயணிகளுக்கு வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை 30 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றப் போகும் சஜித் மே தின கூட்டத்தில் உறுதி. மலையக மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றப் போவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தலவாக்கலை விளையாட்டு மைதானத்தில் இன்று தேசிய தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் எதிர்க்கட்சி தலைவர் கூறுகையில், நான் மலைநாட்டு மக்களையும் அவர்களின் மொழி உரிமையையும் பாதுகாப்பேன்.
அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுப்பேன். மலையக மக்களின் கிராமிய நகர அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. அவர்களின் மருத்துவ, கல்வி, சத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறு தேயிலை உற்பத்தியாளர்களாக மாற்றுவேன். உங்களின் அரசியல், மத, கலாச்சார உரிமைகளையும் பாதுகாப்பேன். அனைத்து நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உழைத்த பெருந்தோட்ட மக்களுடன் மேதின கூட்டத்தை நடத்த வாய்ப்பு கிடைத்தமையை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என அவர் கூறியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிற்கான வர்த்தமானி வெளியீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் 1350 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியதாகவும் இது ஊழியர் சேமலாப நிதியம், நம்பிக்கை நிதிய கொடுப்பனவிற்கு ஏற்புடையது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த விசேட கொடுப்பனவாக 350 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் நாளாந்த மொத்த கொடுப்பனவு 1700 ரூபாய் வழங்கப்படும் எனவும் மேலதிக 1 கிலோவிற்கு 80 ரூபாய் வீதம் வழங்கப்படும் எனவும் விசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய விமான நிறுவனம் ஒன்றில் 1000 வேலை வாய்ப்புகள், தகுதியுடையோருக்கு அரிய வாய்ப்பு. பிரித்தானியாவைச் சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்று புதிதாக 1000 விமானிகளை பணியமர்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி லண்டனை மையமாக கொண்ட ஈசிஜெட் விமான நிறுவனம் இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதோடு குறித்த விமான நிறுவனமே புதிதாக இணைக்கப்படுபவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் முன் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை ஈசிஜெட் விமான நிறுவனம் விமானிகளாக அதிகமான பெண்களை பணியமர்த்த விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகுதியுடையவர்களும் விருப்பமுள்ளவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என ஈசிஜெட் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.